Praise the Lord. Welcome to Channel 316 வணக்கம் பாடுவோம் அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை அனைவரையும் மறுபடியும் மீட் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு கூட நம்ம கர்த்தரை ஆராதிக்க இருக்கிறோம். எங்களோட நீங்களும் இணைந்து இந்த பாடுவோம் அல்லேலூயா நிகழ்ச்சியை பார்த்திருக்கிற நீங்களும் எங்களோட இணைந்து கர்த்தரை ஆராதிங்க. இன்றைக்கு நம்ம ப்ரோக்ராம்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யாரெல்லாம் இந்த இடத்துல இணைந்திருக்காங்க அப்படின்றத ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ப்ரோக்ராம்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சௌமியா எப்படி இருக்கீங்க? எப்பயுமே சௌமியா தான் ஃபர்ஸ்டா? ஆல்வேஸ் சௌமியா தான் ஃபர்ஸ்ட். பிரைஸ் லார்ட்க்கா, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் காட்ஸ் கிரேஸ் நல்லா இருக்கேன். மறுபடியும் இந்த ஷோவில் நம்ம மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம். சௌமியா ரொம்ப சந்தோஷம். வெல்கம் வெல்கம் வெல்கம். ஓகே, அடுத்ததான் நம்ம இடையே ஸ்ரவன் இருக்காங்க. ஸ்ரவன் ப்ரோ எப்படி இருக்கீங்க? ஹாய் மிஸ் ஜெசி, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் நல்லா இருக்கேன். அகைன் இந்த ப்ரோக்ராமுக்கு உங்களை நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அடுத்தது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நம்ம கீபோர்டிஸ்ட் இப்போ நம்மளோட வோக்கலிஸ்ட் ஆகிட்டாங்க. ஜக்கரியா இருக்காங்க. ஜாக் எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்குங்க. அவ்வளோதான் அவங்க பதில், நீட் அண்ட் சிம்பிள். ஓகே, அண்ட் இன்னைக்கு நம்மளோட புதுசாக ஒருத்தர் இணைந்திருக்கிறாரு. அவங்களே ஒரு ஷார்ட் இன்டர்வியூ கொடுத்துடலாம். அவங்களுடைய பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. பிரைஸ் லார்ட். என் பேர் கிருபா. நான் பட்டாளம்லேருந்து வரேன். கர்த்தருடைய கிருபையில் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். காட்ஸ் கிரேஸ் ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ. உங்களை நாங்கள் 316 சேனலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, நேரத்தில் நீங்களும் எங்களோட இந்த நேரத்தில் இணைந்து கர்த்தரை ஆராதிங்க. இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போக போகிறோம். துதிக்க இருக்கிறோம். நீங்கள் எங்கேருந்து நீங்கள் இந்த பாட்டு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ அங்கே அமர்ந்து நீங்கள் கர்த்தரோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஓகே, இன்ட்ரொடக்ஷன் பாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போக இருக்கிறோம். நம்ம இந்த ப்ரோக்ராம் ஒரு அருமையான ஒரு ஆராதனை பாடல் பாடி இந்த ப்ரோக்ராம்குள்ளே நம்ம போவோம். இந்த பாடல் ரொம்ப அழகாக வரிகள் சொல்லுது. உன் பிரசனம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே, உன் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே, உன் பிள்ளையா என்னை மாற்றிடுமே. என் இயேசுவே, அவரை பார்த்து நம்ம ஒரு விசை என் இயேசுவே அப்படின்னு அவரை கூப்பிட்டு, உங்களுடைய பிரசனம் எங்களுக்கு வேணும் அப்பா அப்படின்னு சொல்ல, அவரோட பிரசனம் இந்த நேரத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் நிறைய போகுது. எங்களோட நேரம் இந்த பாடலை பாடு. பிரசனம் நாடி வந்தேன், கிருபையிலே நோக்கிடுமே, உன் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே, உன் பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே, உன் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே, உம் பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. என் இயேசுவே, என் ராஜனே, நானே குதிரேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நானே குதிரேன் உம் சமூகத்திற்கே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, மனிதர்கள் என்னை பகைத்தாலும் அஞ்சிடேனே, நீர் இருக்கையிலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் அஞ்சிடேனே, நீர் இருக்கையிலே. என் இயேசுவே, என் ராஜனே, நானே குதிரேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நானே குதிரேன் உம் சமூகத்திற்கே. உம் சமூகத்திற்கே.
நெருப்பாய் இறங்கிடுவார். என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. பின்மாறி அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும். அறுவடையின் காலமதே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. பின்மாறி அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும். அறுவடையின் காலமதே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஓகேக்கா, இந்த நாளிலும் நம்ம ஒரு நாளில் அனுசரிக்கிறோம். அது என்ன நாள்னு தெரியுமா உங்களுக்கு? எஸ், எப்படி தெரியாமல் இருக்கும். இன்னைக்கு பெந்தைக்கோஸ்தே நாள். எஸ், 50வது நாள். அதுவும் வந்து பென்டிகாஸ்டல் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசரிக்கிறோம் இல்லையா? ஸோ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துலையும் நம்ம வாசிக்கிறோம். ஸோ அந்த மேல் வீட்டு அறையில் எல்லாரும் கூடி ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் இறங்குனாராம். இறங்கும் பொழுது அநேக பாஷையில் பேசினாங்களாம். அதுவும் வெவ்வேறு பாஷைகளை பேசினாங்க. நீங்கள பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வீட்டில் இறங்க போகிறாரு. கர்த்தர் உங்களோட அசைவாட போகிறாரு. எங்களோட வீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கரங்களை தட்டி மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே அப்படின்னு சொல்லிட்டு கரங்களை தட்டி சந்தோஷமா பாடலாமா? பெந்தைக்கோஸ்தே நாளில் இறங்கின தேவன் இன்றைக்கும் நம்ம மத்தியில் இறங்க போறாரு. இன்றைக்கும் பார்த்துட்டு இருக்க உங்க வீட்டிலும் கர்த்தர் இறங்க போகிறார். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலை பாடுவோம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டு அறையில் பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கி வந்தீரே. சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டு அறையில் பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே,
அன்றைக்கு மேகமாக இறங்கி வந்த பிரசனம் இன்றைக்கும் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரு. அன்றைக்கு அழைத்த அந்த பிரசனம் நம்ம மத்தியில் வாசம் செஞ்சு கொண்டிருக்காரு. விலை போகாத வாக்கு தத்தங்களால் நம்மளை நினைத்து ஒடிந்த நாட்களில் நம்ம கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவராக அந்த பிரசனம் நம்மளை நடத்தி வருதில்லை. என் கூட சேர்ந்து நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வில்லையே என்ற ஒரு அருமையான பாட்டை பாடலாமா? உங்களுடைய பிரசனம், அவருடைய பிரசனம் தான் நம்மளுடைய முகவரி. அவருடைய பிரசனம் மட்டும்தான் நம்மளுடைய தகுதி. இந்த பாடல் வரிகள் அழகாக சொல்லுது, விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் அவருடைய பிரசனம். இந்த நேரத்தில் உங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும், வேலை காரியமோ இல்லை படிப்பின் காரியமோ இல்லை வாழ்க்கையின் காரியமோ, விலை போகாத பாண்டமாக இருக்கிறேன், உடைக்கப்பட்ட பாண்டமாக இருக்கிறேன்னா அதை கூட மலை மேலே நிறுத்தி நம்மளை அழகு பார்க்குறாரு அப்படின்றது அவருடைய பிரசனம். ஸோ கண்டிப்பாக இந்த நேரத்தில் பார்த்த அனைவருக்கும் அவருடைய பிரசனம் அவங்களோட வீடுகளில் வந்து சேர்ந்திருக்கும், வீடுகளை நிரப்பியிருப்பார். கண்டிப்பாக இதே பிரசனம் உங்களோட சுகமாக்குற பிரசனம் அந்த நேரத்தில் வீடுகளை ஆவியானவர் உலாவிருப்பார். கண்டிப்பாக சுகத்தை அளிக்கிற தேவனாக இருக்கிறாரு. எங்களோட இணைந்து இந்த நேரத்தில் நீங்களும் நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் நம்ம ப்ரைஸ் பண்ணி இவ்வளோ அழகாக இந்த நேரத்தை எங்களோட செலவிட்ட காரணத்துக்காக நன்றி. அண்ட் இதே போல் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெசி.
சௌமியா, ஜாக், ஷவன்குமார் மற்றும் கிருபா.